வணக்கம். ஒரு பேங்கோட லாபம் திடீர்னு சரிஞ்சா அது நம்மளோட மொத்த பேங்கிங் சிஸ்டத்தை பத்தி என்ன சொல்ல வருது? இந்த ஒரு சம்பவம் நம்மளோட நிதி அமைப்பு எவ்வளவு வலுவா இருக்கு, அதுல என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுது. வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, -88%. இது சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேங்கோட லாபத்துல ஏற்பட்ட ஒரு பயங்கரமான சரிவு இது. இந்த ஒரே ஒரு நம்பர் நம்ம மனசுல நிறைய கேள்விகளை கொண்டு வருது இல்லையா? சோ இதுதான் இன்னைக்கு நாம பதில் தேட போற முக்கியமான கேள்வி. ஒரு பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் சரிஞ்சா உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மக்களை அது பாதிக்குமா? நம்ம சேவிங்ஸ்லாம் சேஃபா இருக்குமா? வாங்க இதுக்கான பதில தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஓகே, நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா, முதல்ல இந்த 88% லாப வீழ்ச்சி, அப்புறம் இந்த சரிவுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மள பாதுகாக்கிற ரெகுலேட்டரி சேஃப்டி நெட், அதாவது அந்த பாதுகாப்பு வலை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு கடைசியா இது உங்களுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப முதல் கேள்விக்கு வருவோம். எதுக்கு இந்த 88% சரிவு? இது சும்மா ஒரு குவார்ட்டர்ல வந்த நஷ்டம் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி சில ஆழமான ஸ்ட்ராட்டஜிக் காரணங்கள் இருக்கு. இந்த லாப வீழ்ச்சிக்கு 2 மெயின் ரீசன் இருக்கு. ஒன்னு, அந்த பேங்க் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை மாத்தி அமைச்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, சில பழைய சொத்துக்களை வித்துட்டு புதுசா சில இடங்கள்ல முதலீடு பண்றாங்க. ரெண்டாவது, எதிர்காலத்துல வாராக்கடன் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு அதுக்காக லாபத்துல இருந்து ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதனால இப்போதைக்கு லாபம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் லாங் டேர்ம்ல பேங்கோட நிலைத்தன்மைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிக்கு வரோம். அதாவது ஒரு பேங்க் தடுமாறும்போது மொத்த சிஸ்டமும் சரிஞ்சிடாம தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சேஃப்டி நெட் இருக்கு. இதை நாம ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட்னு கூட சொல்லலாம். நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் மொத்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட நிலைமைய காட்டாது. இந்த மாதிரி சின்ன சின்ன அதிர்ச்சிகளை தாங்கிக்கிற அளவுக்கு நம்ம சிஸ்டம் ரொம்ப வலுவா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்பு வலைக்கு அஸ்திவாரமே 1949ல வந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான். இது ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. சென்ட்ரல் பேங்க் மத்த எல்லா பேங்கையும் தொடர்ந்து வாட்ச் பண்றதுக்கும், ஏதாவது பிரச்சனைனா உடனே தலையிட்டு சரி பண்றதுக்கும் தேவையான எல்லா பவரையும் இந்த சட்டம் தான் கொடுக்குது. அடுத்த லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் 2016ல கொண்டு வந்த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், அதாவது ஐபிசி. இது ஒரு மாடர்ன் சர்ஜிக்கல் டூல் மாதிரி. ஒரு பேங்கோட நிலைமை ரொம்பவே மோசமாகி அதை காப்பாத்தவே முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வந்தா, இந்த சட்டத்தை வச்சு அதை ஒரு ஒழுங்கான முறையில மூடவோ இல்லனா ரீஸ்ட்ரக்சர் பண்ணவோ முடியும். இதனால அதோட பாதிப்பு மத்த பேங்குகளுக்கோ இல்ல மொத்த பொருளாதாரத்துக்கோ பரவாம பாத்துக்கலாம். அப்போ இந்த மேற்பார்வை நிஜப்புல எப்படி வேலை செய்யுது? சிம்பிளா சொன்னா 3 ஸ்டெப். ஸ்டெப் 1, சென்ட்ரல் பேங்க் எல்லா பேங்கையும் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணும். ஸ்டெப் 2, ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா உடனே சில கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸ்டெப் 3, நிலைமை ரொம்பவே கைமீறி போச்சுன்னா கடைசியா ஐபிசி மூலியமா ஒரு ஒழுங்கான தீர்வை கொண்டு வருவாங்க. இது ஒரு பக்காவான எமர்ஜென்சி பிளான் மாதிரி தான். சரி, இந்த சட்டங்கள் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு, அதாவது நம்மள மாதிரி காமன் பீப்புளுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? வாங்க அதை பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். முதல்ல டெபாசிட்டர்ஸ், அதாவது பேங்க்ல பணம் போட்டவங்க. உங்க சேவிங்ஸ்க்கு கவர்மெண்டோட டெபாசிட் இன்சூரன்ஸ் மூலமா முழு பாதுகாப்பு இருக்கு. சோ நீங்க பயப்படவே தேவையில்லை. அடுத்து கடன் வாங்கினவங்க. அவங்களுக்கு பேங்கோட சர்வீஸ் பெரும்பாலும் கண்டினியூ ஆகும். ஆனா பேங்க்குக்கு கடன் கொடுத்தவங்க, அதாவது பாண்ட்ஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ணவங்க நிலைமை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஐபிசி சட்டப்படி யாருக்கு முதல்ல பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு ஒரு வரிசை இருக்கு. அதன்படிதான் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். கடைசியா பேங்கிங் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு சில முக்கியமான டிப்ஸ். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி ஸ்மார்ட்டா நடந்துக்கணும்? ஒரு இன்வெஸ்டரா நீங்க இந்த 4 விஷயத்த கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். 1, வெறும் ஹெட்லைன்ல வர லாப நம்பரை மட்டும் பார்க்காதீங்க. அந்த பேங்கோட சொத்துக்களோட தரம் எப்படி இருக்குன்னு ஆழமா பாருங்க. 2, ரெகுலேட்டரி பாடிஸ் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கறாங்கன்னு எப்பவும் கவனிச்சுட்டே இருங்க. 3, உங்க முதலீடுகளை பன்முகப்படுத்துங்க, அதாவது டைவர்சிஃபை பண்ணுங்க. இதுதான் கோல்டன் ரூல். எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இங்க பாருங்க, பேங்கிங்ல நிலைத்தன்மைங்கிறது ஒரு மாரத்தான், ஸ்பிரிண்ட் இல்ல. இந்த ஒரு வரி நாம இன்னைக்கு பேசின எல்லாத்தோட சாராம்சத்தையும் சொல்லுது. குறுகிய கால லாப நஷ்டத்தை விட ஒரு பேங்கோட நீண்ட கால நிலைத்தன்மையும் மொத்த சிஸ்டத்தோட ஆரோக்கியமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி, ஒரு பேங்க் தடுமாறும் போது அதுக்கு காரணம் அந்த பேங்கோட ஸ்ட்ராட்டஜியா இல்ல நம்மளோட ரெகுலேட்டரி சிஸ்டமா?
எதுல பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.